ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11 2020 ஓகேவா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 வரலும் பார்த்தாச்சு. இப்போ டிசம்பர் 11 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் நம்ம பழைய மாரி கடற்கன்னு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா, கண்டினியூவாக. வியூவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வியூ பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் ஓகேவா, குரூப் 1 2 2A 4 VAO. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைட்டில்லாம் கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடு இந்தியா உலகம் பொருளாதாரம். இந்த டைட்டில் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா கவர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் 2 2A 4 VAO. இதுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. என்னுடைய டெலகிராம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, அண்டு இன்ஸ்டாகிராம் ஓகேவா, என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் தான். ஆல் சப்ஜெக்ட்டு ஓகேவா. மந்த்லி கிடையாது, ஒரே பேமெண்ட் தான். 600 மட்டும்தான், 6000 கிடையாது, 600 மட்டும்தான் இதுக்கான ஃபீஸு ஓகேவா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் சப்ஜெக்ட்டு 600, ஒரே ஒரு டைம் மட்டும் பே பண்ணாவே போதும். குரூப் 2 2A 4 VAO. இதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா கூற்று வடிவில் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 4 டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தராங்க. அவங்க பார்த்திங்கன்னா கூற்று வடிவில் கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்து தர போகிறாங்கன்னா, டிஎன்பிசியில் கேட்குற மாதிரியே கூற்று வடிவ கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அதேமாரி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அதேமாரி டைரக்ட் கொஸ்டின், அதேமாரி ட்விஸ்டட் கொஸ்டின் ஓகேவா. இந்தமாரி 4 விதமாக பிரித்து என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே ரெடி பண்ணி தர போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 600 அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாம் பார்த்திங்கன்னா 2லேயோ 4லேயோ செலக்ட் ஆனால் மினிமம் 30,000 சம்பாதிக்க போகிறோம் ஓகேவா. 2லாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோமா, எல்லாம் 45,000 சேலரி ஓகேவா. அதுக்கோசரம் பார்க்காதீங்க, டெஸ்ட் எழுதி பழகுங்க. டைம் அப்போ தான் நம்ம கன்செப்ஷன் கரெக்டாக பண்ண முடியும் ஓகேவா. அதனால் பார்த்திங்கன்னா இது வரலும் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமேல் பார்த்திங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அதேமாரி எனக்கு நான் பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் போகிறேன், எனக்கு டெஸ்ட் எழுத டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தயவுசெய்து என்னுடைய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9750088052 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸை தரேன் ஓகேவா. அதன்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்திங்கன்னா, சர்வதேச மலை தினம் ஓகேவா. எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 11 ஓகேவா. இந்த டிசம்பர் 11 தான் பார்த்திங்கன்னா சர்வதேச மலை ஓகேவா. மலை மீன் மவுண்டைன் ஓகேவா. மவுண்டைன் டே ஓகே. இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் 11 தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுறாங்க. இந்த 2020க்கான இந்த மலை தினத்துக்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸ் டைவர்சிட்டி ஓகேவா. மவுண்டைன்ஸ் பயோடைவர்சிட்டி ஓகேவா, பயோடைவர்சிட்டி ஓகேவா. அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான இந்த 2020க்கான பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச மலை தினத்துக்கான தீமாக அறிவிக்கப்பட்டுள்ளது, மவுண்டைன்ஸ் பயோடைவர்சிட்டி. டிசம்பர் 11 தான் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் சர்வதேச மலை தினமாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யூனிசெஃப் தினம் ஓகேவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஐநாவால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஓகேவா. இது பார்த்திங்கன்னா இந்த தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 11 பார்த்திங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐநா பார்த்திங்கன்னா UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவோம். இந்த ஐநா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தெரியும். 1945 பார்த்திங்கன்னா 2ஆம் உலக போர் முடிவில் என்ன பண்ணாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த ஐநாவை ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. முதல் உலக போரில் ஏற்பட்ட அந்த பொருளாதார விளைவு மற்றும் உயிர் சேதம், பொருள் சேதம், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இனிமேல் நடக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் இனிமேல் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையின் மூலமாக எத்தனை பெரிய பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ஐநா சபை பார்த்திங்கன்னா 1945 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா.
ஓகேவா. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது இல்லாத இப்போ நம்ம இனிமேல் வந்து டெஸ்ட்டும் இதை நம்ம எழுத போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த ஐநா 1945 உருவாக்கப்பட்டது. இந்த ஐநாவால் 1946 டிசம்பர் 11, ஓகேவா. ஸோ டிசம்பர் 11 1946 உருவாக்கப்பட்டது தான் இந்த யூனிசெஃப். ஓகேவா. ஸோ டிசம்பர் 11 அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை டிசம்பர் 11லேயே வந்து பார்த்திங்கன்னா யூனிசெஃப் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு நிதி வழங்கல் அமைப்பு. ஓகேவா. குழந்தைகளுக்கு ஒரு நிதி வழங்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிசெஃப். ஓகேவா. எதுக்குன்னா குழந்தைகளின் உடல் நலம், ஓகேவா, கல்வி, ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்காக, ஓகேவா, குழந்தைகளின் உடல் நலம், கல்வி, ஊட்டச்சத்து, ஓகேவா, இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிசெஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11 1946 என்ன பண்ணுச்சு, ஐநாவால், ஓகேவா, ஐநாவால் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஐநா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1945 2ஆம் உலகப் போரினுடைய முடிவில், ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. அதனால் நம்மளுக்கு தெரியும். ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உலகின் சிறந்த ஆசிய பிரபலங்கள் பட்டியலில் முதலிடம். ஓகேவா. ஸோ ஆசிய பிரபலங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் ஐ, ஓகேவா. ஸோ ஈஸ்டர்ன், ஓகேவா, ஈஸ்டர்ன் ஐ அப்படிங்கக்கூடிய ஒரு இது மேக்சின். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வெளியாகக்கூடிய ஒரு லண்டன் நாட்டை சேர்ந்த ஒரு மேகசின் வந்து இந்த ஈஸ்டர்ன் ஐ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவில் சிறந்த பிரபலங்கள் அப்படிங்கிற 50 பேரை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் லிஸ்ட்டு விட்டுகிட்டே இருக்கும். ஸோ இப்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 பேர் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் ஐ அப்படிங்கிற மேகசின் வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 50 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 50 பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோனு சூட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஓகேவா. சோனு சூட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் நடிகர். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ சந்திரமுகி, நிறையா வஸ்தி, இந்த மாதிரி நிறையா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப பிரபலமாயிட்டார். ஓகேவா. ஸோ அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பிரபலமாக இவர் என்ன பண்ணியிருக்கிறார், இப்போ நம்பர் 1 இடத்த இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இப்போ ஆசியாவிலேயே நம்பர் 1 பிரபலம்னா இப்போ இவர் தான். ஓகேவா. இவர் தான் நம்பர் 1. ஓகே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பிரியங்கா சோப்ராவும் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல வந்திருக்கிறாங்க. ஓகேவா. இவங்க வந்து 6வது இடத்துல வந்திருக்கிறாங்க. அதேமாதிரி 7வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபாஸ் வந்திருக்கிறாரு. ஓகேவா. ஸோ பாகுபலியினுடைய ஹீரோ. ஓகேவா. பாகுபலியினுடைய ஹீரோ. ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இந்த ஆசியாவில் சிறந்த பிரபலங்கள் லிஸ்ட்டில் இவர் 7வது இடத்துல பிடிச்சிருக்கிறார். பிரியங்கா சோப்ரா 6வது இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க. இவர் சோனு சூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் தீவு. ஓகேவா. ஸோ இந்த விளையாட்டு பேர் அதுதான். ஓகேவா. இந்திய பெருங்கடல் தீவு விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா 2023 நடக்க போகுது. ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மடகாஸ்கர். ஓகேவா. ஸோ அந்த மடகாஸ்கரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2023க்கான இந்திய பெருங்கடல் தீவு விளையாட்டு என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து பார்த்திங்கன்னா இது நடந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ மாலத்தீவு. ஓகேவா. ஸோ 2019 எங்கன்னு பார்த்திங்கன்னா மாலத்தீவில் நடந்தது. ஓகேவா. இப்போ 2023 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்க போகுது அப்படின்னா மடகாஸ்கரில் நடக்க போகுது. ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். ஓகேவா. இந்திய பெருங்கடல் தீவு விளையாட்டு. ஓகேவா. ஸோ இது நல்லா பார்த்துங்க. 2023 வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கர்லேயும் 2019 வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவுலேயும் நடந்தது. ஓகேவா. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2024 ஒலிம்பிக் போட்டியில் அறிமுகமாக உள்ள போட்டி. ஓகேவா. 2024 ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு போட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போட்டி. ஓகேவா. ஸோ அந்த காம்படிஷன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிரேக் டான்ஸ். ஓகேவா. ஸோ பிரேக் டான்ஸ் அப்படிங்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லேடிஸுக்கெலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் பார்க்குற அளவுக்கு இது என்ன பண்ண போகிறாங்க, அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டி 2024 இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்க போகுது. ஓகேவா. ஸோ பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024க்கான ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டான்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா ஸோ அர்ஜென்டினா. ஓகேவா. ஸோ அர்ஜென்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா யூத் ஒலிம்பிக் காம்படிஷன்.
ஓகேவா. ஸோ யூத் ஒலிம்பிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் டான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அர்ஜென்டினாவில் 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக எங்கே பண்ணுறாங்கன்னா இப்போ பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 2024 நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க, இந்த பிரேக் டான்ஸை மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஓசி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ ஐஓசி ஓகேவா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கவுன்சில். ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, பிரேக் டான்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், புதிய முறைன் வகை புல். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு புல் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ முறைன் வகை புல். ஓகேவா. ஸோ முறைன், இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைன் வகை புல்லில் வந்து பார்த்திங்கன்னா இது வருது. ஓகேவா. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர், ஓகேவா, கோயம்புத்தூர், நீலகிரி, ஓகேவா. ஸோ நீலகிரி, அதேமாதிரி உதகை, அதேமாதிரி கன்னியாகுமரி. ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த புதிய வகை முறையின் வகை புல்லை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் இசேம் ஜனார்தனமி. ஓகேவா. ஸோ அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, இசேம் ஜனார்தனமி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் நேமை வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஸ்ட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வகை புல் வகைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் விண்வெளி சார்ந்த இணை. ஓகேவா. ஸோ இணையம் அது ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ விண்வெளி சார்ந்த இணையம் அடிப்படையிலான சேவை பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது பிஎஸ்என்எல் மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைலோடெக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா. ஓகேவா. ஸோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சேவையை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகின் முதல் விண்வெளி சார்ந்த இணைய அடிப்படையிலான சேவையை வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைலோடெக் அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா, மத்திய அரசினுடைய டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிஷர்ஸ். ஓகே, அதாவது மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் கட்டுமான தொழில்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் இவங்ககிட்ட இருந்து தான் என்ன பண்ண போகிறாங்க, இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது எங்கன்னா ஸோ காஷ்மீர்லேருந்து. ஓகேவா. ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை. ஓகேவா. ஸோ மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்த்து அண்டு வடகிழக்கு மாகாணங்கள். ஸோ எல்லாம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறாங்க, இந்த விண்வெளி சார்ந்த இணைய அடிப்படையிலான சேவை என்ன பண்ண போகிறாங்க, இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவரால் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாகவே. ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 100% ஆர்கானிக். ஓகேவா. ஸோ ஆர்கானிக்காக மாறிய முதல் யூனியன் பிரதேசம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஓகே, முதல்ல ஆர்கானிக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்களை பயன்படுத்துறது. ஓகேவா. ஸோ விவசாயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை. ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக். ஓகேவா. ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர், அதாவது இயற்கை உரங்களை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக். ஓகேவா. ஸோ இந்த ஆர்கானிக் வந்து பார்த்திங்கன்னா 100% யூஸ் பண்ணுற முதல் யூனியன் பிரதேசமாக வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ லட்சத்தீவு தான் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2016 இந்த ஆர்கானிக்கை 100% யூஸ் பண்ண மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். ஓகேவா. ஸோ சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுது முதல் மாநிலம். ஓகேவா. அதாவது 100% ஆர்கானிக்காக மாறிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்கிம். எப்போ 2016 தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ 100% ஆர்கானிக்காக மாறிய முதல் யூனியன் பிரதேசம் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லட்சத்தீவு தான். ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயற்கை செயற்கை உரங்கள் மற்றும் அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இயற்கை. ஓகேவா. ஸோ இயற்கை உரங்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா, விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் பண்ணுறது. ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் விவசாயம் பண்ணுறது தான் இந்த ஆர்கானிக். நான் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஆர்டிஃபிஷியல் கிடையாது, நேச்சுரலாக பண்ணுறது. ஓகேவா. ஸோ நேச்சுரல் உரம்.
ஓகேவா. ஸோ இயற்கை உரங்களை கொண்டு விவசாயம் பண்ணுறது தான் ஆர்கானிக். ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல் கொண்டு பண்ணுறது இன்ஆர்கானிக். ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கை, நேச்சுரல்னால் இயற்கை. ஓகேவா. ஸோ இயற்கை உரங்களை கொண்டு விவசாயம் பண்ணுறது தான் இந்த ஆர்கானிக். ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 3 வழி கோயில்வார் பாலம். ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. பாலம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க, அது பேர் கோயில்வார் பாலம். எந்த ஆற்றில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சோன் ஆற்று பள்ளத்தாக்கு. ஓகே. சோன் ஆற்று பள்ளத்தாக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்குது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பீகார் டு உத்தரப்பிரதேசத்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஒரு பாலமாக வந்து பார்த்திங்கன்னா இதே அமைஞ்சிருக்குது. இதே இந்த கோயில்வார் பாலம். ஓகேவா. பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து பீகாருக்கு போகிறதுக்கும் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நீளம். ஓகேவா. ஸோ 1.5 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இதுக்காக 266 கோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி இதை அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அமைச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும், மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிறையா போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நம்மளுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன். ஓகேவா. நிதின் கட்கரி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. 266 கோடி செலவு, 1.5 கிலோமீட்டர் நீளம், பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நடுவில் பாலமாக போட்டிருக்கிறாங்க. சோன் ஆற்றுப்படுகையில் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த கோயில்வார் பாலத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்று, உலகளாவிய ஏமாற்றுக்கால். ஓகேவா. ஸோ ஏமாற்றுக்கால்னால் ஸ்பேம் கால். ஓகேவா. ஸ்பேம் கால் நல்லா நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஏமாற்று கால் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. தேவையில்லாத கால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வருது, அப்படி வருது, இப்படி வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்தமாரியே ஏமாத்துனுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் நிறையா வரும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்று கால்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஏமாற்று கால் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் கால்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்லா நாடுகள்லையுமே இருக்குது இந்த மாதிரி கால்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9வது இடத்து பிடிச்சிருக்குது. ஓகேவா. ஸோ 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்னா 9வது இடம் பிடிச்சிருக்குது. அது 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 5வது இடத்துல இருந்துச்சு. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா 9வது இடத்துக்கு போயிருக்குது. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இடம்னு பார்த்திங்கன்னா பிரேசில் தான் ஃபஸ்ட் இடம். ஸோ 2வது இடம்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. ஓகேவா. ஸோ 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது. 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹங்கோ இருக்குது. ஓகேவா. ஸோ ஹங்கோ அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா. சரி, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா 34% ஸ்பேம் கால் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, மொபைல் யூஸ் பண்ணுற அந்த காலர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34% இந்த ஸ்பேம் கால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 34% பெற்று இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேம் கால் பெறத்தில் நம்பர் 1 யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த குஜராத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த குஜராத் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் கால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 9வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் 1வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த குஜராத் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசம்பர் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. மீண்டும் நம்ம அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.